தடிகள் ஆடுகளை அடிப்பதற்கல்ல, ஆடுகளுக்கு எதிராக வரும் எதிரிகளை அடிப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது. சங்கீதம் 23க்கு மறுபடியும் கடந்து வருவோம். இதிலே 12 வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு 7வது வாக்கு தத்தம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்லுகிறார். பொதுவாக தவறான பிரசங்கங்கள் தவறான தகவல்களையே நமக்கு தருகிறது. தவறான தகவல்கள் தவறான விசுவாசத்தையே நமக்கு தருகிறது. பொதுவாக வியாக்கியானம் பண்ணுகிறதிலே தவறக்கூடிய மற்றொரு இடம் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதுதான். என கண்பானவர்களே, இந்த மேய்ப்பன் கரத்திலே ஒரு கோல் இருக்கும், தடி இருக்கும். இது எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால், ஆடு மாடுகள் பசியில் இருக்கும் போது மரங்களில் இருக்கிற கிளைகளை ஒடித்து அந்த ஆட்டிற்கு உணவளிப்பதற்காக மேய்ப்பன் இந்த கோலை பயன்படுத்துவான் என்று பிரசங்கிக்கப்படும். அது உண்மைதான். ஆனால் தவறு இதற்கு அடுத்த வரியில் தான் நடைபெறுகிறது. அந்த தடியை எதற்காக அந்த மேய்ப்பன் பயன்படுத்துவான்? இந்த ஆடுகள் வழி விலகி போகும்போது அதனை அடித்து தண்டிப்பதற்கும் அதன் காலை ஒடிப்பதற்கும் இந்த தடி பயன்படுத்தப்படும். அவ்விதமாக கர்த்தரும் கூட நாம் தவறுகும் போது நம்மை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பொதுவாக இந்த வசனம் வியாக்கியானம் பண்ணப்பட்டு பிரசங்கிக்கப்படும். என கண்பானவர்களே, தவறான தகவல்கள் தவறான படத்தையே உங்களுக்கு தரும். தவறான படம் தவறான விசுவாசத்தையே கர்த்தரை குறித்து உங்களுக்கு தரும். உண்மை என்னவென்றால், இந்திய தேசத்தில் எப்படி நாம் வீட்டிலே நாய்க்குட்டிகளை வளர்க்கிறோமோ, செல்ல பிராணிகளை வளர்க்கிறோமோ, அப்படித்தான் இஸ்ரவேல் தேசத்திலே ஆட்டுக்குட்டிகளை வீடுகளில் கூட அவர்கள் வளர்ப்பார்கள். அது அவர்கள் தொழில் மாத்திரமல்ல, அது அவருடைய செல்ல பிராணி. ஆகையால் தான் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனையும் கொடுப்பான் என்று சொன்னார். காரணம், அவர்கள் அவ்விதமாய் அந்த அளவிற்கு ஆட்டை நேசித்தார்கள். உங்களில் எந்த ஒரு மனிதனும் உங்கள் வீட்டில் இருக்கும் நாயின் காலை உடைப்பதில்லை. அப்படியே இஸ்ரவேல் தேசத்தில் எந்த மனிதன் ஆட்டின் காலை உடைப்பதில்லை. அப்படியே ஒருவேளை இந்த மேய்ப்பன் கையில் இருக்கிற கோலும் தடியும் ஆட்டின் காலை உடைப்பதற்கு பயன்பட்டால், எவ்விதமாக தாவீது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த மாணவனுக்கு ஆசிரியர் கையில் இருக்கும் பிரம்பை பார்க்கும் போது இந்த பிரம்பு என்னை தேற்றுகிறது என்று சொல்லுவான்? காரணம், அந்த பிரம்பு அவனை தேற்றுவதற்கல்ல, அவனை தண்டிப்பதற்கு. நம்மை தண்டிக்க பயன்படுத்தப்படும் எந்த பொருளையும் நாம் பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் வராது. அதை பார்க்கும்போது பயம் மாத்திரமே வரும். ஆனால் இங்கே தாவீது என்ன அர்த்தத்திலே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான்? இந்த தடி என்பது அடிப்பதற்குத்தான். யாரை அடிப்பதற்கு? ஆட்டை அடிப்பதற்கல்ல. ஆட்டை நோக்கி வேகமாய் அதை கொன்று போடுவதற்கு ஓடி வரும் ஓநாயை அடிப்பதற்கு. அதன் மீது பாய வரும் சிங்கங்களை நோக்கி துப்பாக்கி குண்டுகளை விட மிக வேகமாக வீசி எறிகிற மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு. அந்த பழக்கத்தில் தான் தாவீது தன் கையில் இருக்கிற கவனை கோலியாத்தை நோக்கி சுழற்றி எறிந்தான். கோலியாத் தன் நெற்றி நிலத்தில் பட விழுந்தான். மேய்ப்பர்கள் கையில் இருக்கும் அந்த தடியை மிக வேகமாக சுழற்றி இந்த ஆடுகளின் பாதுகாப்புக்காக அதை பயன்படுத்துவார்கள். ஆடுகளை நோக்கி வரும் எதிரிகள் மீது அதை பயன்படுத்துவார்கள். தடிகள் ஆடுகளை அடிப்பதற்கல்ல, ஆடுகளுக்கு எதிராக வரும் எதிரிகளை அடிப்பதற்கு. புதிய ஏற்பாட்டிலே இந்த கோல் தடி என்பது எது? தேவன் நமக்காய் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களே இந்த புதிய ஏற்பாட்டில் மேய்ப்பன் கையில் இருக்கிற கோலும் தடியும். உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் போராடும் போது, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் சதிகளை தீட்டும் போது, உங்களுக்கு எதிராக வெள்ளி சூனியங்களை வைக்கும் போது, தவறான ஜபங்களை அதிகாலையில் எழுந்து செய்யும் போது, தைரியமாய் தேவனுடைய வசனத்தை நோக்கி பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்பதுதான் உங்கள் மேய்ப்பன் கரத்தில் இருக்கும் தடி. இந்த ஆட்டிற்கு எப்பொழுது விலங்குகளை குறித்த பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆடானது மேய்ப்பன் கையில் இருக்கிற கோலை நோக்கி பார்க்கும். அப்பொழுது அதற்குள்ளே ஒரு பாதுகாப்பு உணர்வு கடந்து வரும். அப்படித்தான் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் எதிரிகள் பிரச்சனைகள் பண்ணும்போது உங்கள் கண்கள் எதிரிகளை நோக்கி அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி திரும்பி செல்லட்டும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல். அதுதான் மேய்ப்பனின் கீழ் இருக்கும் ஆட்டின் ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, அவருடைய கரத்திலே உங்களை பாதுகாப்பதற்கென்று கோல் இருக்கிறது, தடி இருக்கிறது. அது நிச்சயமாய் உங்களை பாதுகாக்கக்கூடியது. தைரியமாய் சொல்லுங்கள், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை சந்திப்போம். God bless you.